ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 4 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு 4லேருந்து 6 பூண்டு, பச்சை மிளகாய் 4லேருந்து 6 சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு 4 தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட அரிஞ்சு வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 விசில், அட்லீஸ்ட் 8 விசிலாவது விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 8 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை நல்லா மசிச்சுட்டு இது கூட ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு, இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கடைஞ்சிடலாம். இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் சாம்பாருக்கு. சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் ஆப்ஷனல் தான். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த சாம்பார் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கூடயும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 6 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த சாம்பார் இட்லி, தோசைக்குவா செம்ம ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரே முறை சாம்பார் வச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.